சொல்லாமல் நெஞ்சத்தை தொல்லை செய்வது, மூடாமல் கண்ரெண்டை மூடிச் செல்வது, யாரது 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 யாரது? நெருங்காமல் நெருங்கி வந்தது, விலகாமல் விலகி நின்றது, விளையாக கேள்வி தந்தது, தெளிவாக குணமளிப்பது, யாரது 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 யாரது? அக்ஷரா, ஒன்று தான் கேட்குதா என்ன? என்ன என்னடி பார்த்துட்டு இருக்காங்க? நான் என்ன பார்த்தேன்? நான் ஒன்றுமே பார்க்கலையே. அப்புறம் எதுக்குடி அவங்களையும் முறைச்சு முறைச்சு பார்த்துட்டு இருக்க? நான் முறைச்செல்லாம் பார்க்கல. தெரியுது, அவங்கள எதுக்கு நீ பார்க்குற? இல்லை, அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா, அதான் பார்த்தேன். அதுக்கு என்ன? ஏன் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தவங்களும் நீ பார்த்ததே இல்லையா? பார்த்துருக்கேன், ஆனால் எனக்கு ஒரு ஆசை. என்ன? இல்லை அவங்க என்ன? இல்லை அவங்க வயிற்றில் கை வச்சு பார்க்கவா? எதுக்குடி? நான் கேட்டு பார்க்கவா? கன்சீவாக இருக்கிறவங்க வயிற்றில் கை வச்சா, அதுவும் 8 மாதத்துக்கு மேலெலாம் குழந்தை நல்லா உதைக்கும். அதை கை வச்சு பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக ஃபீல் ஆகும் தெரியுமா? மாமா ப்ளீஸ் மாமா, நான் கேட்டு பார்க்கவா அவங்கக்கிட்ட? இங்கே பாரு, அவங்க ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் நீ தான் கஷ்டப்பட பார்த்துக்கோ. சொன்னால் அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ கேட்டு பார்க்கலாம். சரி கேளு. கடவுளே, இவ கேட்டு அவங்க எதுவும் சொல்லிடக்கூடாது ப்ளீஸ், அப்புறம் இவ ரொம்ப கஷ்டப்படுவா. அக்கா. சொல்லுமா. இல்லை, உங்ககிட்ட ஒன்று கேட்டால் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே? சும்மா கேளுமா. என்ன? இல்லை எனக்கு. என்னம்மா, ஏன் இவ்வளோ தயங்குற? சும்மா கேளு. இல்லை உங்கள் எத்தனை மாதம்? ஓ, குழந்தைய கேட்குறியா? இது எனக்கு 9th மந்த்துமா. ஓ அப்படியா? அது அது வந்து என்னமோ கேட்க வரேன்னு தெரியுது, ஆனால் என்னன்னு தான் தெரியல. என்னன்னு கேளுமா சும்மா. இல்லைக்கா, நீங்கள் தப்பாக எடுத்துக்கலைன்னா அவங்க வயிற்றில் கை வச்சு பார்த்துக்கவா? உங்களுக்கு அனீசியாக ஃபீல் ஆச்சுன்னா வேண்டாம். நான் சும்மா எனக்கு ஒரு ஆசை. ஏன்னா 9th மந்த்லலாம் பேபியோட மூமெண்ட்ஸ் சூப்பராக தெரியுமா? கை வச்சு பார்த்தா அசைவம் அழகாக இருக்குமாமே, அதான் எனக்கும் அப்படி கை வச்சு பார்க்கணுன்னு ஆசை. அதான் கேட்டுட்டேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. ஐயோ, இதில் என்னம்மா இருக்கு? உனக்கு கை தானே வச்சு பார்க்கணும், தாராளமாக வச்சு பாரு. உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. இதில் என்னம்மா இருக்கு? பொண்ணா பிறந்தா எல்லாத்துக்கும் இருக்கிற ஆசை தானே. நிஜமாவா? உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. நீ கை வச்சு பேபியோட மூமெண்ட்ஸ் பாரு, சூப்பராக தான் தெரியுது. நானும் அதான் வச்சு வச்சு பார்த்துட்ருக்கேன். அப்படியா? இதோ வரேன், இருங்க. ஆமாக்கா, மூமெண்ட்ஸ் இருக்கு, செம்மையாக அசையுதுக்கா. செக்கப்லாம் முடிச்சிட்டிங்களா இல்லை இனிமேல் தான் போகணுமா? அதெல்லாம் முடிச்சாச்சுடா. ஓ அப்படியா? என்ன சொன்னாங்க? பேபி எப்படி இருக்கா? அதெல்லாம் அவன் எனர்ஜியாக தான் இருக்கா. என் எனர்ஜியை தான் ஃபுல்லாக வாங்கிக்கிறாள்ல, அப்புறம் என்ன? குட்டி சமத்தா இருக்கீங்களா? பாருங்களேன் எவ்வளோ ஸ்பீடாக உதைக்கிறான்னு. இன்னும் நல்லாவே உதைப்பான். இப்போ சாப்பிடல, அதனால கம்மியாக செட்டப் பண்ணுறான். இன்னும் நல்லா சாப்பிட்டா இதை விட அதிகமாக சேட்டை ஓவராக பண்ணுவான். ஓ அப்படியா? சரிம்மா, நாங்கள் கிளம்புறோம். சரிங்கக்கா, பாய் குட்டி. நீங்களும் செக்கப்புக்கு தான் வந்திருக்கீங்களா? ஐயோ அப்படிலாம் இல்லை, சும்மா தலைவலியாக தான் வந்திருக்கோம். சரிடா, கூடிய சீக்கிரம் நீங்களும் வருவீங்க. தேங்க்ஸ்க்கா. கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா, நான் கண்கள் மூட மாட்டேன் அடி செல்லம்மா. கடவுளே, இவங்க வாய் முகூர்த்தம் பழிச்சிடணும். என்ன இது, கன்சீவாக இருக்கிறவங்க வயிற்றெல்லாம் தொடணும்னு ஆசைப்படுறான். ரொம்ப மனக்கூட்ட கட்டி வச்சிருப்பாளோ. கடவுளே, இவன் மனசு நோகாம நீ தான் பார்த்துக்கணும். நான் எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. சரிம்மா, அப்போ நான் கிளம்புறேன். சரிங்கக்கா, பார்த்து போங்க. சரிடா. என்ன? இல்லை, அவங்க வயிற்றில் கை வச்சுனா சூப்பராக உதைச்சான் தெரியுமா? சரி. சரி மட்டும்தானா? வேற என்ன பண்ண சொல்ற? எப்படி இருந்துச்சு தெரியுமா? நமக்கு குழந்தை பிறக்கும்ல, ஜாலியாக இருக்கும். அப்போ நானும் உனக்கு என் வயிற்றில் கை வச்சு காமிக்கிறேன்னு. எனக்கும் ஆசையாக தான் சும்மா இருக்கு, ஆனால் அப்படி நடந்தால் நல்லாயிருக்கும். நடக்குமான்னு தெரியல, அது அந்த கடவுள் கையில் தான் இருக்குது. ஆனால் உன் மனசில் இவ்வளோ ஆசை வச்சுருக்கே,
இதுக்கு தான் நான் என்ன பதில் சொல்ல போகிறேன்னு தெரியல. சரி வா, அவங்க தான் போயிட்டாங்களே, வந்து உட்காரு. சரி. நெற்றி மீதிலே துளிவேர்வை வரலாகுமா சின்னதாக நீ சுழித்தால் மனம் தாங்குமா மாமா, அந்த குழந்தை எப்படி உதச்சிச்சு தெரியுமா? செம்மையா இருந்துச்சுடா. ம் என் கையே ஒரு செகண்ட் பின்னாடி வந்துருச்சு. அவ்வளோ வேகமாக உதச்சு தள்ளிட்டான். ம் என்ன நான் இவ்வளோ பேசிட்டு இருக்கேன்? தானா? சரி, அந்த டாபிக் விடு, வேற ஏதாச்சும் பேசு. சரி, அவங்கள விட்டுலாம். நம்ம குழந்தைய பற்றி பேசலாமா? இங்கே பாரு, அதெல்லாம் பேசும்போது பேசலாம். இப்போ நீ வாயை முடிக்கிட்டு உட்கார்ந்தா போதும், சரியா? ஏன், உனக்கு குழந்தைங்களாம் பிடிக்காதா? குழந்தைங்கள பிடிக்காம யாராவது இருப்பாங்களாடி? லூசா நீயே? அப்புறம் என்ன, எதுக்கு அதை பற்றி பேச வேணாம்னு சொல்கிறேன்? சரி விட. ஹலோ சார். சொல்லுங்க சிஸ்டர். நெக்ஸ்ட் நீங்கள் தான் சார், போங்க. சரி ஓகே, நீங்கள் போங்க. ஓகே சார். சொன்னது காதில் விழலையா? வா, நம்ம தான் போகணும். எனக்கு தலைவலி சரியாயிட்டு. பரவாயில்ல, இவ்வளோ தூரம் வந்துட்டோம்ல, வா. சரி வாங்க சித்தார்த், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன பார்த்தா தெரியலையா, நல்லா இருக்கேன். என்ன வாயாடி, எப்படி இருக்க? இப்போ உடம்புக்கு எப்படி இருக்கு? ஓகேவா? நான் நல்லா தான் இருக்கேன். நல்லா இருக்கேன்னா அப்புறம் எதுக்கு இங்கே வந்திருக்கேன்? அவளுக்கு ஒன் சைடாகவே தலைவலிக்குதான். ஓ, தலைவலியா? நீயே ஒரு தலைவலி, உனக்கும் தலைவலியா? மாமா என்னடி? இங்கே பாரு, வந்ததுலேருந்து வாயாடின்றாங்க, தலைவலின்றாங்க. அப்புறம் கோவம் வந்துச்சுன்னா நான் திட்டி விட்டுருவேன். அப்படிலாம் எதுவும் செஞ்சு விட்டுறாத, விச ஊசியை போட்டு விட்டுற போறாங்க. நீயே போட சொன்னாலும் சொல்லிடுவ போல. நான் அப்படிலாம் சொல்லுவேன் அடி. சரி சரி, நீங்கள் பேசுனதெல்லாம் போதும். டேப்லெட்லாம் கரெக்டாக எடுத்துக்கிறியா? அந்த கசப்பான மாத்திரை தானே, தின்னுட்டு தான் இருக்கேன். அப்போ ஒரு ப்ராப்ளம் இருக்காது. டேப்லெட் எடுத்துக்கிறதுனால அதோட எஃபெக்டாக கூட இருக்கலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் மட்டும் போடுறேன், அதுக்கப்புறம் சரியாயிடும். ஊசியா? ஆமாம், ஒன்று தான், சின்னதா. இல்லை ஊசி வேண்டாம், டேப்லெட் கொடுங்க. சின்ன ஊசி தாம்மா, ஓ இஷ்டத்துக்குலாம் கொடுக்க முடியாது. இல்லை நானும் ஊசி போட மாட்டேன், எனக்குலாம் ஊசினாலே பிடிக்காதுப்பா. பிடிக்காதா? பயமா? ஒரே ஒரு நிமிஷம் ஒரு சின்ன ஊசி தான், எல்லாம் சரியாயிடும். என்ன? எனக்கு ஊசி வேண்டாம், நான் போட மாட்டேன். ஏன்? தலைவலிக்கு தான் சொன்னல, ஊசி போட்டால் தானே சரியாகும். ஓ இஷ்டத்துக்கு உட்காந்தா எப்படி சரியாகும்? எனக்கு வலிக்குமே. ஏண்டி, ஆளு வளர்ந்துருக்கல, ஊசியை பார்த்தாடி பயப்படுவாங்க. உனக்கு வலிக்காதுன்னா நீயே போட்டுக்கோ ப்ளீஸ், எனக்காக போட்டுக்க மாட்டியா? இங்கே பாரு, வலிக்காது, வேணும்னா என்ன பிடிச்சிக்கோ. வலிக்குமே. இங்கே பாரு, மாமா இருக்கேன், ஒரு சின்ன ஊசி தானே, போட்டுக்கோ. நான் இருக்கல, ஒரு சிபிஐக்கு ஒய்ஃப் ஆக போகிற, பயப்படலாமா? ஏன் சிபிஐ ஒய்ஃப்னா பயப்படக்கூடாதுன்னு ஏதாவது எழுதி விட்டிருக்காங்களா? ஒரே ஒரு ஊசி தான், தயவு செஞ்சு கையை டைட்டாக பிடிச்சிட்டு நீ பாட்டுக்கு உட்கார, அவங்க போட்டுருவாங்க. நீ ஆடுனேன்னு வச்சுக்கோயேன், ஊசி உள்ளேயே நின்றுக்கும். உள்ளே நின்னுக்குமா? ஆமாம், நின்றுக்கும். ஹலோ, இப்போ பாரு ரொமான்ஸ் பண்ணிட்டே இருக்காதீங்க. நீங்கள் இன்ஜெக்ஷனை போடுங்க, நான் பார்த்துக்கிறேன் அவளை. சரி ஓகே சித்தார்த். ஊசியே போட்டாச்சு, இவனுங்க என்ன பண்ணிட்டு இருக்கானுங்கன்னு தெரியல. ஹலோ சார், இன்ஜெக்ஷன்லாம் போட்டாச்சு, 5 மினிட்ஸ்க்கு ஆக போகுது. இன்னும் என்ன ரொமான்ஸு? வெளியே வாங்க சார். அவ்வளோதானா, முடிஞ்சிருச்சா? ஆமாம் முடிஞ்சு அவ்வளோதான். சரிங்க டாக்டர், நாங்கள் கிளம்புறோப்பா. ஓகே சித்தார்த். வாயாடி, பத்திரமா இரு, ஓகேவா? சரி ஓகே. இவங்க 2 பேரும் என்ன தேடி வந்திருக்காங்க, என்னன்னு தெரியலையே. தனியாக வேற பேசணும்னு சொல்லியிருக்காங்க, வேற ஏதாச்சும் பிரச்சனையா இருக்குமோ? அத்தை வேற வந்ததுலேருந்து எதுவுமே பேசாமல் அமைதியாகவே நிற்கிறாங்க, என்னன்னே தெரியலையே. அம்மாடி சத்யா. சொல்லுங்க அத்தை. உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் சத்யா. கீழே உங்கள் வீட்டில் எல்லாரும் இருக்கப்பயே எல்லாத்தையும் கீழே வச்சு சொல்லியிருப்பேன், ஆனால் அது நல்லா இருக்காது பார்த்துக்க. 2 நாள் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்படிலாம் சொன்னால் அது தப்பாயிரும். அதான் உன்னை தனியாக கூட்டிகிட்டு வந்து உங்ககிட்ட சொல்கிறேம்மா. என்கிட்ட மட்டும் தனியாக சொல்கிற அளவுக்கு என்ன இருக்குது? சொல்லுங்க அத்தை. இங்கே பாரு சத்யா, உன்னையம்மா மூத்தவனுக்கு பேசி முடிச்சிருக்கோம், நிச்சயம் வரைக்கும் போயிட்டு. ஆனால் உன் தங்கச்சி பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை பார்த்துக்க.
இவன் என்ன பண்ணி வச்சான்னு தெரியலையே. அத்தை நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல. நான் சுற்றி வளைச்சி பேசுறதுக்கு இல்லைம்மா. உன் தங்கச்சி என் பையன் சின்னவனோட தெரியுறான். அடி ஆத்தி, இது எப்படி உங்களுக்கு தெரியும் தெரியலையே. கண்டிப்பாக கூட வந்திருக்கா பாரு, அவள் தான் ஏற்றி விட்டுருப்பான். அவளெல்லாம் அன்னைக்கெல்லாம் அவ்வளோ போடு போட்டு அவளும் திருந்த மாட்டாளே. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல. நீ பாரு சத்யா, உனக்கு தெரியுமா என்னன்றதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் உன் தங்கச்சி என் பையனோட பேசக்கூடாது. பேசுறதுனால என்ன இருக்குது? நான் தான் சொல்கிறேன்ல சத்யா, எனக்கு பிடிக்கல அவங்க 2 பேர் பேசுகிறது. அவங்க பேசிக்கிட்டு மட்டும் இல்லை, என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு எனக்கும் தெரியும். உனக்கிட்டேருந்து மறைக்க மாட்டான்னு நினைக்கிறேன். என்ன சொல்லுன்னு எனக்கு தெரியல. ஆனால் பார்த்துக்க, 2 நாளில் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இதெல்லாம் உன் தங்கச்சிக்கு தேவையா? கொஞ்சம் கூட அவளுக்குலாம் பயமே இல்லை. ஏன்னா நம்ம அக்கா கல்யாணம் இருக்கேன் அப்படின்னு நினைப்பில்ல. அவளுக்கு அவள் சுயநலமாக இருக்கா. இப்போ கூட அவள் என் பையனோட தான் சுற்றிட்டு தெரியுறா. இல்லை எனக்கு தெரியும் சத்யா, தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கேன். அத்தை, அது அவங்க 2 பேரும் பிடிச்சி தானே பழகுறாங்க. சத்யா, நான் தான் சொல்கிறேன் இல்லைம்மா, அவங்க 2 பேரும் பேசுறது பழகுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அத்தை, ஆனாலும் என் தங்கச்சி என்னை விட நல்லவ தான். ஹலோ, இங்கே பாரு, உன் தங்கச்சிக்கு யாரும் நல்லவன்ற சர்டிஃபிகேட் யாரும் கேட்கல. இங்கே பாரு நித்யா, நானும் என் மாமியாரும் பேசிகிட்ருக்கோம், நீ நடுவில் வராத, சரியா? ஏன் நான் ஏன் வரக்கூடாது? நான் பேசுவேன், நான் அப்படி தாண்டி பேசுவேன். பேசு, ஆனால் மரியாதை வரும்னு மட்டும் கண்டிப்பாக எதிர்பார்க்காது. பார்த்தீங்களா அத்தை, நீங்கள் இருக்கும்போது எப்படி சொல்கிறான்ட்டு? என்ன சத்தியா அதெல்லாம்? அத்தை, நான் உங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு இருக்கேன். நடுவில் அவள் பேசினா அவளுக்கு இப்படி தான் மரியாதை கிடைக்கும். ஹலோ, இங்கே பாரு, உன் மரியாதைலாம் யாருக்கு தேவை? ஃபஸ்ட்டு நீ எதுக்காக எனக்கு மரியாதை கொடுக்கணும்? நீ கொடுத்தானே கொடுக்கலன்னா என்ன, எனக்கு கவலையே கிடையாது. ஆனால் உன் தங்கச்சி சித்தார்த் மாமா கூட பேசவே கூடாது, பார்த்துக்க கூடாது, பழகக்கூடாது. அப்படி இல்லைன்னா உன் கல்யாணமே சிக்கல் தாண்டி. சரி, இதெல்லாம் சொல்கிறதுக்கு நீ யார் முத? நீ என்ன, நீயா தாலி கட்ட போகிற? கல்யாணமே சிக்கல்ன்ற. தாலி கட்ட போகிறது அவர் சொல்லட்டும். பார்த்தீங்களா அத்தை, இதுதான் உங்களுக்கு கொடுக்குற மரியாதை. தாலி கட்ட போகிறது மாமா தானே, உங்களால் என்ன பண்ண முடியும்னு சொல்லாமல் சொல்கிறான். இங்கே பாரு, நீ என்ன ஏற்றி விட்டுட்டே இருக்க? அத்தை, உங்களுக்கு சுயமாக யோசிக்க தெரியாதா என்ன? இவ சொல்கிறத கேட்டுட்ருக்கீங்க. இவ சொல்கிறத கேட்கா சத்தியா. ஆனால் இங்கே பாரு, உன் தங்கச்சி என் பையன் கூட பேசக்கூடாது. அப்படி பேசினான்னா உன் கல்யாணம் சிக்கல் தான். அவ சொல்கிறது தான் உண்மை. அத்தை, இதை உங்கள் பையனே வந்து சொல்லட்டும், தாலி கட்ட மாட்டேன் அப்படின்ட்டு. கல்யாணம் சிக்கல் இல்லையான்றத அப்புறம் பார்க்கலாம். சத்யா, எவ்வளோ பொறுமையாக பேசிகிட்டு இருக்கேன், நீ இவ்வளோ திமிரா பதில் சொல்லிட்டு இருக்க. திமிரா பதில் சொல்கிறானா? நானா? ஐயோ, அப்படிலாம் ஒன்றும் இல்லத்த. உங்ககிட்ட திமிரா பதில் சொல்ல முடியுமா? நீங்கள் தான் என் மாமியார் ஆகிட்டே. இங்கே பாரு சத்யா, நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் உன் தங்கச்சி கிடையாது. எவ்வளோ கேவலமானது தெரியுமா? அத்தை, ஒரு நிமிஷம். என் தங்கச்சியை பற்றி என்கிட்ட தப்பாக பேசுகிறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசுங்க சொல்லிட்டேன். என்னத்தை யோசிக்க சொல்கிற சத்யா? ஒரு குடும்ப பொண்ணை ஒரு பையன் கூட கல்யாணமே ஆகாமல் தனியாக ரூம்குள்ளே வெளியூரில் போய் தங்குற அளவுக்கு இருக்கா. அப்படின்னா அவள் என்ன பொண்ணாக இருப்பான்? எப்போ பாரு பப்ளிக் பிளேஸில் எந்த டைம் பார்த்தாலுமா கிட்டி பிடிச்சிட்டு நின்றுக்கிறா. வெக்கமா இல்லை அவளுக்கு? நீயும் அவளோட அக்கா தானே, சொல்ல மாட்டியா? இங்கே பாரு, அவளுக்கு எது சரி சரியில்லைன்றதை அவள் பார்த்துக்குவா. நீ சொல்லணும்னு எந்த அவசியமும் கிடையாது. நாக்கு உள்ளே வச்சு பேசிக்கோ, அவ்வளோதான் உனக்கு மரியாதை. பார்த்துக்கோ. போதும் சத்யா, அவன் என் அண்ணன் பொண்ணு. நீங்கள் பேசினது ஏன் தங்கச்சியை, அப்போ எனக்கு கோவம் வராதா? உங்கள் அண்ணன் பொண்ணு உங்கள் முன்னாடி பேசினேன்றத அதுவும் ஒன்றுமே சொல்லலை, அதுக்கு இவ்வளோ கோவம் வருது. ஏன் தங்கச்சி ஏன் முன்னாடி கேவலமானவன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, அப்போ எனக்கு எப்படி இருக்கும்? உண்மைதானே சத்யா? நானே இன்னைக்கு மதியம் பார்த்துட்டு தான் வரேன். என் பையனை கெட்டி பிடிச்சிட்டு நிற்கிறான் கிரவுண்டில், காலேஜில் அத்தனை பேர் முன்னாடியும். சரி, கெட்டி பிடிச்சிட்டு நிற்கட்டும். உங்கள் பையன் எதுக்கு பிடிச்சிட்டு நிற்கிறாரு? விட வேண்டியதானே? நீங்கள் வளர்த்த பையன் தானே, குடும்ப பையன் தானே. சத்யா, அவன் ஆம்பளை. போதும், நிறுத்துங்க அத்தை. ஆம்பளைக்கு ஒரு நியாயம், பொம்பளைக்கு ஒரு நியாயமா? என்ன லாஜிக் இதெல்லாம்? அவங்க 2 பேத்துக்கும் பிடிச்சிருக்கு, லவ் பண்ணுறாங்க, பழகுறாங்க, கல்யாணமும் பண்ணிக்குவாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை இதில்? சத்யா, இங்கே பாரு, உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா என் அத்தை முன்னாடியே கல்யாணம் பண்ணிக்குவாங்கன்றத சொல்கிறேன். ஆமாம், கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்குவாங்க. ஏன்னா என் தங்கச்சியை விட்டுட்டு போனாலும் உங்கள் பையன், அத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, என் தங்கச்சியை விட்டுட்டு போனாலும் என் தங்கச்சி பின்னாடியே சுற்றுவார் உங்கள் பையன். ஓ, அவ்வளோ மயக்க வச்சிருக்காளா? அவளா மயக்கினாளா இல்லை நீ சொல்லி மயக்கினாளா? இங்கே பாருங்க அத்தை, அந்த அவசியம்லாம் எனக்கு கிடையாது, அவளுக்கும் கிடையாது. பின்ன எப்படிமா இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறேன்? இங்கே பாருங்க அத்தை, இதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது.
லவ் பண்ணுறது உங்கள் பையன். போய் அவர்கிட்ட கேட்க வேண்டியதானே எதுனாலும். என்கிட்ட வந்து கேட்டுட்ருக்கீங்க. இதில் என்ன நியாயம் இருக்குது? நீங்கள் பேசுகிறதே தப்பு. அதுவும் என்கிட்ட வந்து என் வீட்டில் இங்கே நின்று இப்படி பேசிகிட்டு இருக்கிறது ரொம்ப தப்பு. என் தங்கச்சியை பற்றி என்கிட்டே கேவலமாக பேசிட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பத்தை பார்த்துக்கோங்க. அந்த கேவலமானவளை பற்றி பேசினா உனக்கு என்ன இப்போ? அவள் கேவலமானவ இல்லை. அப்புறம் நானும் வார்த்தையை விட்டுருவேன் பார்த்துக்கோங்க. குத்தமுள்ள நெஞ்சு தான் குறுக்குமா? அதாண்டி, குத்தமுள்ள நெஞ்சு தான் குறுக்குமா? உனக்கு ஏன் குறுக்கு இருக்குது? மூடிக்கிட்டு இருக்க வேண்டியதானே? எதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன்? இங்கேருந்து போகிற வரைக்கும் அமைதியாக இருக்கிறதா உனக்கு நல்லது. அப்படி இல்லைன்னா அற வாங்கிட்டு போயிடுவேன் என்கிட்ட. சத்தியா, ஏன் முன்னாடி என் அண்ணன் பொண்ணு அடிப்பேன் இருந்துக்கிட்டு இருக்கேன். நீ அடிச்சு வேற காமிக்கணுமா? இதுக்கு மேலே இதை பற்றி பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கிறேன் அத்தை. நீங்கள் எது பேசணும்னு நினச்சாலும் கேட்கணும்னு நினச்சாலும் தயவு செஞ்சு உங்கள் பையன்கிட்டே கேட்டுக்கோங்க. ஏன்னா எல்லா கேள்விக்கான பதிலும் அவர்கிட்ட தான் இருக்குது. உங்கள் பையனை என் தங்கச்சியை விட்டு விலக சொன்னாலும் சரி, இல்லை அவர் விலகாமல் இருந்தாலும் சரி, இதுக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இன்னொரு தடவை அவளை பற்றி இப்படிலாம் கேவலமாக என்கிட்ட பேசின மாதிரி வெளியே யார்கிட்டே பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது பார்த்துக்கோங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், என் தங்கச்சி லைஃபாக என் லைஃபான்னு வந்துச்சுன்னா தாராளமாக நான் என் லைஃப்பை விட்டு கொடுப்பேன். ஏன்னா எனக்கும் அவள் தான் முக்கியம். அவளை பற்றி இவ்வளோ கேவலமாக பேசுகிற இடத்துல எனக்கும் வேலை இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். நீ இவ்வளோ பேசுறியே, இதெல்லாம் ராகவகிட்ட சொன்னால் என்னாகும் தெரியுமா? சொல்லுங்க அத்தை, நீங்கள் பேசுனதையும் நானும் சொல்லுவேன். அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லுவேன். நீங்கள் தான் வந்து கல்யாணத்தை நிறுத்திடுவேன்னு சொன்னதையும் சொல்லுவேன். உன்னை நல்ல பொண்ணு நினச்சேன் சத்யா. ஆனால் நீ இப்படி இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. அந்த கேவலமானவளுக்கு அக்கா தானே அவளும். அப்புறம் இவன் மட்டும் எங்கிட்டு நல்லவளாக இருக்க போகிறான். இவளும் அப்படி தான் இருப்பா போல. நீங்கள் பாரு நித்யா, என் வீடு தேடி வந்திருக்கீங்கன்றதுனால தான் இவ்வளோ மரியாதை கொடுத்துட்ருக்கேன் உனக்கெலாம். இன்னும் நீ கேவலமாக பேசின அப்படின்னா இதுக்கு மேலே நான் கேவலமாக இறங்கிடுவேன் பார்த்துக்கோ. இதுக்கு மேலே பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்கள் கிளம்புங்க. எங்கே பேசுகிறமோ அங்கே பேசிக்கிறேன்டி. ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, நீ கூட என் வீட்டுக்கு வந்தாலும் வரலாம். ஆனால் உன் தங்கச்சி என் வீட்டு படியை கூட மிதிக்க விட மாட்டேன். அதையும் பார்த்துருவான். உங்கள் வீட்டோட மூத்த மருமகனா அது நான் தான். கடைசி மருமகளாக இருந்தால் அது என் தங்கச்சியை மட்டும்தான் இருப்பான். உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. என்ன சவாலா? நான் அப்படி சொல்லலையே. வேணும்னா சவாலாகவும் வச்சுக்கலாம். இவ்வளோ திமிரா பேசுகிறால சத்யா நீ. உங்கள் கல்யாணம் மட்டும் நடக்கட்டும். அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். என் பையனை உன் தங்கச்சி பக்கமே திரும்ப முடியாத அளவுக்கு பண்ணுறேன். என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. அது நான் இருக்கிற வரைக்கும் என்ன, உங்கள் பிள்ளைக்கிட்ட நீங்கள் என்ன சொன்னாலும் அங்கே ஒன்றும் நடக்காது. அவளை கேவலமாக மயக்க வச்சிருக்கா நீயே சொல்கிற. இதை சொல்கிறதுக்கு வெக்கமா இல்லை சத்தியா? உனக்கு வெக்கமா இல்லையான்னு கேட்குறேன். நான் எதுக்காக வைக்கப்படணும்? நீங்களே வந்து இவ்வளோ இறங்கி பேசிகிட்டு இருக்கும்போது நான் எதுக்காக வைக்கப்படணும்னு கேட்குறேன். உங்கள் கல்யாணத்தை அன்னைக்கே இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். உங்கள் கல்யாணத்து அன்னைக்கு நித்யாவுக்கும் சித்தார்த்துக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். உங்களால் முடிஞ்சா பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் பையன் தானே, இது எதுக்கு என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? உங்கள் பையனுக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணி வைங்க, இல்லை என்னமோ பண்ணுங்க. அது எனக்கு தேவை கிடையாது. அத்தை, இவகிட்ட பேசி என்ன பிரயோஜனம்? வாங்க போகலாம். ஒரு நிமிஷம். நீங்கள் நினைக்கிற எதுவுமே நடக்காது. நான் நடக்கவும் விட மாட்டேன். ஏன்னா என் தங்கச்சி சந்தோஷமாக இருக்கிறது எனக்கு முக்கியம். நான் சந்தோஷமாக இருக்கணும் இல்லையோ, அவன் நிம்மதியாக இருந்தால் போதும்னு நினைக்கிறவன் நான். உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்கள். என்னால் என்ன பண்ண முடியுன்றதையும் நான் காட்டுறேன். பார்க்கலாம் சத்யா. பார்க்கலாம் அத்தை. செல்வா, ஈவினிங் எங்கே போயிருந்தேன்? ஆளே காணோம். நிலாக்கு ஏதோ கொஞ்சம் திங்ஸ் வாங்கணுமா, அதான் சூப்பர் மார்க்கெட் வரைக்கும் போயிருந்தோம். ஓ அப்படியா, சரிடா. என்னாச்சு? ஏதாச்சும் வேலை வந்துச்சா என்ன? ரொம்ப இம்பார்ட்டண்ட்லாம் இல்லை, ஆனால் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் தான். என்னண்ணே என்னாச்சு? அது ஒன்றும் இல்லைடா, இந்த மாதம் சேலரி ரெக்கார்ட் மட்டும் இன்னும் சப்மிட் ஆகலை. அது இன்னும் ப்ராசஸில் தான் இருக்குது. ஏன் முடிச்சுட வேண்டியதானே? 3 நாள் வெளியே போனதுனால செட்டில் பண்ண முடியலண்ணா. இப்போவே முடிச்சிடுவேன். போனதும் செட்டில் பண்ணிடுவேன். அது முடிஞ்சதும் ரெக்கார்டு அனுப்புகிறேன், பார்த்துக்கோங்க. அனுப்ப வேணாண்டா, சேலரி இன்னும் போடலையான்னு கேட்டேன். ஏதோ எங்கேயாவது போனதும் முடிச்சிடுறேன், அவ்வளோதான். சரிடா. இவன் நான் வந்ததுலேருந்து சைலண்ட்டாகவே இருக்கான். இவன் இப்படி இருக்கா ஆளே இல்லையே. எங்கே போய் முட்டிட்டு வந்தானோ? ஏன்டா பின்ன இவ்வளோ பேசிகிட்டு இருக்கான்? குத்துக்கள் மாதிரி உட்காந்துருக்கான். ஏதாவது பேசுகிறானா பாருங்க. சித்தார்த், பார்த்தீங்களா எவ்வளோ திமிரா உட்காந்துருக்கான். ஏதாவது என்னன்னு கேட்குறானா? பக்கத்துலேயே உட்காந்துருக்கான், கூப்பிடுறது கேட்கலையா? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? உட்காந்துக்கிட்டே கனவு உலகத்தில் மிதக்குறான் போல. உன்னதான் கேட்கலையாண்ணா? கேட்குது, சொல்லுங்க.
இவ்வளோ நேரம் என்ன பண்ண? கூப்பிட்டுட்டே இருக்கோம்ல, காது கேட்கலையா என்ன? நீங்கள் எப்போ கூப்பிட்டீங்க? இப்போ தானே கூப்பிட்றீங்க. சரியா போச்சு போ. என்னடா அப்படின்னு யோசனை? நான் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன், நான் சும்மா தானே உட்காந்துட்ருக்கேன். நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருந்தீங்க, நான் எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணுமேன்ட்டு சைலண்ட்டாகவே உட்காந்துருக்கேன். அவ்வளோ நல்லவனா சாமி நீ? ஏன் நான் பாட்டுக்கு தானே இருக்கேன், எதுக்கு தேவையில்லாமல் முழுக்கிறீங்க? சரி அதை விட, என்ன சைலண்ட்டாகவே இருக்கா? அதான் சொல்கிறேன்ல ஒன்றும் இல்லைன்ட்டு. அது நாங்கள் சொல்லணும்டா, உன்னை பற்றி எங்களுக்கு தெரியாதாண்ணா? சரி அதான் எல்லாமே தெரியும்ல, அப்புறம் என்ன நீங்களே சொல்லுங்கள். உன்கிட்ட கேட்டோம் பார்த்தியா, எங்களுக்கு இதுவும் தேவை இன்னமும் தேவை. இது என்னடா என்னன்னு சொல்லு. அது ஒன்றும் இல்லை. என்ன 2 பேரும் என்னமோ சீரியஸாக பேசிகிட்டு இருக்கீங்க? நாங்கள் சீரியஸாக பேசிகிட்டு இருந்தோம்னு சார் பார்த்தீங்களா? நம்ம சீரியஸாக பேசிகிட்டு இருந்தோமானே. நம்ம சும்மா காலேஜ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இவன் சீரியஸாக யோசனையில் இருந்துட்டு நம்மளை சீரியஸாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ இதில் இருந்து என்ன தெரியுது, யார் சீரியஸாக இருக்காங்க? இவனா நம்மளா? ஐ மீன் யார் ரொம்ப சீரியஸாக இருக்கிறது? எத்தனை சீரியஸு? சும்மா தான்டா, காமெடிக்கு நல்லா இருக்குல்ல? நீங்கள் எப்போதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க இப்படிலாம்? அதானடா, நீ என்னடா இவனை மாதிரி பேசிகிட்டு இருக்க? அது வேற ஒன்றும் இல்லைண்ணே, நிலாவோட ட்ரைனிங் அப்படி தான் இருக்கும். அது எப்படிடா நீ பேசின மட்டும் சிரிக்கிறீங்க? நான் ஏதாவது சொன்னால் அவளோட ட்ரைனிங்ன்ற. உண்மையை தானே சொல்கிறேன். உன் உண்மையில் புடாங்கிட்டு என்ன நிலான்லாம் சொல்றீங்க? என் பேர்லாம் அடிப்படுது, என்ன விஷயம்? இவளுக்கு எப்படி காது கட்டுச்சு? அதுக்குள்ளேயே வந்துட்டான். பார்த்தீங்களா? என்ன பார்த்தீங்களா? இல்லை நிலான்னு சொன்னதும் நீங்கள் நினச்சதும் வந்து நிற்கிறாங்க. பரவாயில்ல போங்க. நான் எங்கடா நிலான்னு சொன்னேன், நீ தானே சொன்ன. அதுவும் இல்லாமல் நாளாக நினைக்கல அவளை. பொய் சொல்லாதீங்கண்ணே, உள்ளே நினச்சிக்கிட்டு வெளியே சீன் போட்டு திரியிறீங்க. டேய் கொஞ்சமாச்சும் அண்ணன்ட்டு மரியாதையாக பேசுகிறான். நான் இப்போ என்ன உங்களுக்கு மரியாதை கொடுக்கல? மரியாதையாக போங்க வாங்கன்னு தானே பேசிகிட்டு இருக்கேன். அதுக்கெலாம் ஒன்றும் குறைச்சல் கிடையாதுங்க. மரியாதைன்னா அப்படி கிடையாதுடா. என்ன பேசணுமோ அதை தானே பேசணும். என்னென்ன பேசிகிட்டு இருக்க நீ? எனக்கு என்னென்ன கேட்கணுமோ அதெல்லாம் உங்ககிட்ட கேட்குறேன். லூஸாடா நீ? தெரியல. நானும் ஜாயின் பண்ணிக்கலாமா? வாமா வந்து உட்காரு. ஒன்றும் பிரச்சனை இல்லையே. தாராளமாக வந்து உட்காருங்க. நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் தானே வேலையே. புரியல. அட வாங்க வந்து உட்காருங்க. பயவுள்ள என்னமோ பிளான் பண்ணுறான். டேய் செல்வா, வாயவே திறக்கக்கூடாது. வாயை திறந்தா நம்மளை வச்சு தான் இன்னைக்கு இவங்களுக்கு பொழுதே. பார்த்துக்கோ. உட்காரு நிலா, இதுக்கு நின்றுட்டு இருக்க? சரி மாமா. பார்த்தீங்களா, இதுக்கு தான் கல்யாணம் ஆனவங்கலாம் உள்ளே சேர்க்கக்கூடாதுன்றது. இப்போ என்னடா பிரச்சனை உனக்கு? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸ்நாக்ஸ்லாம் காலி ஆகிட்டா என்ன? இல்லையே, நீ அவ்வளோலாம் வாங்கிட்டு வந்த, அதுக்குள்ளேயும் காலி ஆகிருக்காதே. சார் நான் இன்னும் சாப்பிடவே ஆரம்பிக்கல. அப்புறம் என்ன? ஏன் ரூம்குள்ளே உட்காந்துருக்கணுமா? பொழுது போக மாட்டேங்குது சார். அதான் இப்போ பாரு ஃபோனே இப்போல்லாம் பார்க்க வேண்டியதானே? ரொம்ப போர் அடிக்குது சார். அதான் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்கலான்னு வந்தேன். நீங்கள் 3 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருந்தீங்களா, சரி பொழுது போகுமே அப்படின்னு வந்துட்டேன். சரி ஓகே. நாளைக்கு ராகவ மாமா கல்யாணத்துக்கு ஷாப்பிங் போகிறதா எல்லாரும் சொல்லிட்டு இருக்கீங்க. நானும் வருவேனா? வருவேன். ஏன் கூட இதில் என்ன இருக்கு? சரி ஓகே. நாளைக்கு சாரி கட்டவா இல்லை சுடிதார் போடவா? உன் இஷ்டம். உனக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை போட்டுக்கோ. நீங்கள் சொல்லுங்களேன், சாரி கட்டவா சுடிதார் போடவா? உன் விருப்பம். உனக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை போட்டுக்கோன்னு சொல்கிறல. நான் சொல்லி என்ன ஆக போகுது இதில்? சொல்லுங்க. சரி உனக்கு டைம் இருந்தால் சாரி வேணால் கட்டிக்கோ. ஓகே. ஹலோ, நாங்களும் இங்கே தான் இருக்கோம். இது ஒன்றும் உங்கள் ரூம் கிடையாது. இப்போ என்ன பண்ணாங்க? டேய் அவன் கிடக்குறான்டா விட்றான். என்னம்மா எக்ஸாமில் எப்படி எழுதுனா? நல்லா எழுதிருக்கேன் மாமா. செம்மையாக எழுதிருக்கீங்களா? ஆமாம் எழுதி தானே வரேன். அப்புறம் உங்கள் அண்ணன் தான் நைட்டுன்னு கூட பார்க்காம தலையிலாம் கொட்டுறாரு, சொல்லித்தராரு. தூங்க கூட விட மாட்டேங்காரு. என்னது கொட்டுவாரா? அட ஆமாங்க. சரி அக்ஷரா எப்படி எழுதுனா? அவளும் இந்த தடவை நல்லா எழுதியிருக்கேன்னு சொன்னான். நீங்களாம் நல்லா எழுதிருக்கேன்னு சொன்னால் பத்தாது. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். அதான் நல்லா வரும். நீங்கள் உங்கள் வாயத்துக்கு சும்மா இருங்க. செம்ம நோஸ் கட்டு. சரி விட்டா நீங்கள் 2 பேரும் விடிய இப்படி பேசிகிட்டு இருப்பீங்க. பேசுனதெல்லாம் போதும், போய் தூங்குங்க போங்க. சரி ஓகே, அதுவும் சரி தான். நானும் கிளம்புறேன். சரி அப்போ நாங்களும் போகிறோம். போகலாமா? சரி.